தமிழக வெற்றி கழகத்துடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் பிரசாந்த் கிஷோர் அவர்களும் விஜய் அவர்களும் பேசினது சோஷியல் மீடியாவில் ஒரு ட்ரெண்டாக மாற ஆரம்பிச்சிருக்கு. இதில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் மெயினாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கிரிக்கெட்டில் கவாஸ்கரும் கபில் தேவும் அதுக்கப்புறமா அவங்க பசங்களுமே ஆடிட்டு இருந்தா இந்தியா எப்படி சச்சின் டெண்டுல்கரையும் விராட் கோலியும் பார்த்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு. இது மெயினாக அவர் எதுக்காக வச்சாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வாரிசு அரசியலை எதிர்த்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மெயினாக வச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, விஜய் அவர்களை அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடராவோ பொலிட்டீஷியனாவோ பார்க்கல, தமிழ்நாடோட ஹோப்பா பார்க்குறேன் அப்படின்னு பேசியிருந்தாரு. அதே மாதிரி அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பீகார்ல என்னோட ஃபெலோ பீகாரி தோனி அவர்கள் தான் தமிழ்நாட்டில் ரொம்பவே ஃபேமஸ்னு எனக்கு தெரியும். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை ஜெயிக்க வச்சதுக்கு அப்புறமா தோனி அவர்களை விட தமிழ்நாட்டில் நான் ரொம்ப ஃபேமஸாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஸ்பீச்சை கொடுத்திருந்தாரு. மெயினாக அவர் சொன்ன விஷயம் என்னவா இருந்ததுன்னா, தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சதுக்கு அப்புறமா தமிழில் என்னோட உரையை நான் கொடுப்பேன், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிற முக்கியமான விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூத் கமிட்டி அமைக்க போறதா விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 69,000 பூத் இருக்கு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே மெம்பர்ஸ் அறிவிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கு தனி மாநாடு நடத்த போறதாகவும் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் அவர் அதுக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் பெரிய கட்சிகளை விட எந்த விதத்திலையும் குறைந்தது இல்லை அப்படிங்கறத இது மூலமா நம்ம நிரூபிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன அந்த பூத் கமிட்டி பூத் ஏஜென்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பூத் ஏஜென்ட்டா இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸரா இருக்கவே கூடாது. ஒருவேளை யாராவது அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸரா இருந்து கண்டுபிடிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அபராதமும் விதிக்கப்படும், அதே சமயத்தில் சிறை தண்டனையும் கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, குறைந்தபட்சம் பூத்தில் ஒருவர் உள்ளேயும் ஒருவர் வெளியேயும் இருக்கிறதுக்கு அனுமதி இருக்கு. அந்த பூத் கமிட்டியில் பூத் ஏஜென்ட்டாக இருக்கிறவங்க எக்காரணத்தை கொண்டும் மது அருந்தி இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஓட் டே அன்னைக்கு 1 மணி நேரம் முன்னாடியே அவங்க அங்கே இருக்கணும். இது மாதிரி அங்கேயும் பல ரூல்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் விஜய் அவர்கள் சொன்னது எந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, பாசிசமும் பாயாசமும்னு அவர் பேசினது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ரீசெண்டாக ட்விட்டரில் ஒரு டேக் வார் நடந்தது. அதில் கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிறதையும் கோ பேக் மோடி அப்படிங்கிறதையும் ட்ரெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க இந்திய லெவலில். ஸோ இந்த டேக் வாரை பற்றி விஜய் அவர்கள் ஒரு பேச்சு பேசியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து பேசி வச்சு பண்ணி இதை நம்ம நம்பணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இதுக்கு நடுவில் நம்ம ஆளுங்க ஒரு வேலையை பார்த்துட்டாங்க, டிவிகே ஃபார் டிஎன் அப்படிங்கிறத ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. யாருப்பா நீங்கள் அப்படின்னு அவருக்கே உண்டான ஸ்லாங்கில் அதை அழகாக சொல்லிட்டாரு. அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாக மாறிட்டு இருக்கு. அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழாவை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விழா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.